வணக்கம். இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அரசம்பட்டி நெட்டை மற்றும் நெட்டை ரக தென்னை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது எத்தனை ஏக்கர் நிலம், இங்கே எத்தனை கன்று வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பற்றி சொல்லுங்களேன். சார் இங்கே வந்து 2 ஏக்கரா இருக்குங்க சார். இங்கே மொத்தம் 3 லட்சம் காய் போட்டு வருங்க சார் நாட்டு ரகத்தில். சரி. அதில் அரசம்பட்டி தாள் 1, நெட்ட ரகம் 2 வெரைட்டி போட்டுக்கிறோங்க சார். உங்கள் மொத்தம் அதில் வந்து பச்சை ஆரஞ்சு இருக்குங்க சார் நாட்டுக்கண்ணிலே. அது 2 வெரைட்டியும் நெட்டை குட்டை இருக்குங்க சார் அதுலேயும். சரிங்க. இப்போ இந்த 3 லட்சம் கன்று உற்பத்தி பண்ணியிருக்கீங்களா, இதோட விதை நேர்த்தி பற்றி சொல்லுங்களேன். சார் இது வந்து நம்ம ஒரு 40 வருஷம் மரத்துலேருந்து அந்த காயை விதை எடுத்து ஒரு 2 மாதம் நல்லா போட்டு கூவில் போட்டு மூடி வச்சு அதுக்கு அடுத்தது எடுத்து தரமான காயை வந்து போட்டு மண்ணில் புடைச்சி இது வந்து ஒரு 3 மாதம் செடி இதுங்க சார் இது. சரிங்க. இது இன்னும் ஒரு 2 மாதத்தில் வந்து இது விற்பனைக்கு வந்து தந்துருவோங்க சார். ஓகே. இப்போ வந்து இது வந்து 3 மாத கன்று அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இதோட ஹைட் எவ்வளோ ஹைட் இருக்குங்க இது? சார் இது 2 அடியிலேருந்து 2.5 அடி வரைக்கும் இருக்குங்க சார். இப்போ சரி. அது வந்து விற்கிற போதுக்குள்ள ஒரு 3 அடி 3.5 அடி 4 அடி வந்துருங்க சார். இப்போ ஓகே. இப்போ எஸ்எஸ் நர்சரி பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு வந்து எத்தனை நெட்டையிலையும் சரி அரசம்பட்டி நெட்டையிலையும் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க? சார் இதில் வந்து நெட்டை கொட்டையிலையும் சரிங்க சார். மொத்தம் வருஷத்துக்கு 6 லட்சம் காய் போடுறோங்க சார். சரி. இந்த அரசம்பட்டி நெட்டையை பற்றி சொன்னீங்க, அப்புறம் சாதாரண நெட்டையை பற்றியும் சொல்லியிருந்தீங்க. இந்த ரகம் வந்து விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் பலன் கொடுக்கக்கூடியது? அதாவது வருஷத்துக்கு வந்து எத்தனை ஹீல்டு கிடைக்கும், இது வறட்சி எந்த அளவுக்கு தாங்கும், அதை பற்றிலாம் சொல்லுங்களேன். அரசம்பட்டி தென்னை வந்து வறட்சி தாங்கி வளருங்க சார். இது வந்து எடுத்து மாதிரி வச்சிங்கன்னா 4.5 வருஷம் வந்து 5 வருஷத்துக்குள்ளே ஈல்டு தருங்க சார். வருஷத்துக்கு 200லேருந்து 250 வரைக்கும் ஈல்டு தருங்க சார். நம்ம பராமரிக்கிறத பொறுத்து நல்லா காய் வருங்க சார். நம்ம மண் வளம் எப்படி பராமரிக்கிறோங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க சார் காயும் வளரும். பிரதர், இந்த நாட்டு ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு விவசாயி வந்து எத்தனை கன்று வரைக்கும் வைக்கலாங்க? சார் இப்போ வந்து ஏக்கராக்கு வந்து 80லேருந்து 100 வரைக்கும் வைக்கலாங்க சார். அதில் 80 வச்சா ஓரளவுக்கு நல்லா வளருங்க சார். அதில் வந்து 25 அடிக்கு 1 வைக்கணுங்க சார். அப்படி வச்சிங்கன்னா பராமரிப்பு வந்து நல்லா வளருங்க சார். பிரதர், தென்னையை பொறுத்த வரைக்கும் முதல் ஈல்டு வந்து 4வது வருஷத்துல தான் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. அது வரைக்கும் விவசாயிங்க வந்து தென்னைக்கு நடுவில் என்னென்னலாம் ஊடுபயிராக பண்ணிக்க முடியும்? சார் அது நம்ம மரத்தை பாதிப்படையாத அளவுக்கு எந்த செடினாலும் நட்டுக்கலாங்க சார். உளுந்து, மஞ்சள், வேர்க்கடலை, அந்த மாதிரி வாழை மரம், அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம் சார். ஏக்கராக்கு ஒரு 50 கொய்யா செடி வச்சிங்கன்னா கூட நல்லா இருக்குங்க சார். பிரதர், இவ்வளோ நேரம் வந்து அரசம்பட்டி நெட்டை மற்றும் 2 நெட்டை ரகத்தை பற்றி தெளிவாக விளக்கியிருந்தீங்க. இதுக்கப்புறம் என்னென்ன ரகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? சார் இப்போ நம்ம வந்து நாட்டுக்கண்ணில் 2 ரகமும் பார்த்துட்டோங்க சார். அடுத்து